எல்லையில கெடுதலுக்கு வேலை இல்லையடா. நம்பி வரை மழை போல் நம்பி வரணும். மழை போல் நம்பி வந்தா பனி போல் நிக்க தருவேன். கட்டுக்கிழமும் குறைச்சு மதிப்பிட்டுட்டா 100 தடவை வந்தாலே அது எடுத்த ஏடு பழிக்காதப்பா. கல்யாண காரியத்துக்கு என் பட்டியல உத்தரவு கேட்டு வந்து நிக்கிறாங்கடா. 2 ஜாதகம் வந்திருக்குது. அதை முடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு வந்து கேட்டு நிக்குது. வர சொல்லு. அடியா கல்யாண காரியத்துக்கு தானே வந்துருக்கல. 2யுமே நடத்தலாமப்பா. எந்த ஒத்துழைப்பு குறை வராது. புரிஞ்சுதா? நீ எதை போய் அதை செஞ்சு 2மே நல்லா இருக்குமாப்பா. கோடிக்கணக்கான சொத்து இன்னைக்கு கோர்ட்டு கச்சேரி வில்லங்கத்துல கிடக்குதுடா. என்ன முடியாத பணம். இன்னைக்கு எல்லாம் குடும்பத்துல சிக்கல் வந்து எல்லாம் அலுவல வந்து நிக்குது. வந்து நிக்க சொல்லு. ஐயா பணத்தை எங்க வைக்கிறது அப்படின்னு தெரியாத இந்த குடும்பம் இன்னைக்கு எவ்வளவு கஷ்டத்துக்கு வந்து நிக்குது பாத்தியா? மகனே எல்லாம் மருத்துவமாய் வேலை செய்தப்பா. புரியுதா? இன்னைக்கு உன்னை முடிச்சு வேடிக்கை பார்த்ததுக்கு பாடம் கப்பிச்சுட்டு இருக்கேன்னப்பா. எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். கலங்க வேண்டாம். உனக்கு வந்து சேர வேண்டியது சேரு. மற்ற அத்தனை இந்த கருப்பை கூட வந்து நிக்கிறப்பா. எந்த சிக்கலும் இல்லாம முயற்சி மட்டும் பண்ணு. முடிவு நான் முடிச்சு கொடுத்தேன். புரிஞ்சுதா? வரணும். சென்னையிலிருந்து சிக்கலை முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்குது. வச்சல் பார்க்கலாம். சென்னை ஐயா எத்தனையோ பிரச்சனை முடிச்சிருக்கிறேன். இந்த ஒரு பிரச்சனை முடிச்சோம்னப்பா. அதே மாதிரி விலை வருது பார்த்துட்டு நிக்க வேண்டாம். புரியுதா? அதெல்லாம் கேப்பாரு பேச்சு கேட்டுக்கிட்டு தடுங்கல் போட்டுட்டு நிக்க வேண்டாம். புரியுதா? நான் கை கூட்டி கொடுக்கறது போ பேசி இந்த தடவை முடிச்சு கொடுத்தேன். நாயா போதுமா? அது வந்து பொழைச்சுக்குவியா? வரம்போ கூடவே வந்து நிக்க. குடும்ப பிரச்சனைக்கும் சரி உன்ற பிரச்சனைக்கும் சரி வரம்போ. அடியா நாங்க இருக்கிறப்ப நான் இருக்கிறேன். இது எப்படி நான் பூர்த்தி பண்ணணும் அதே மாதிரி மத்தனையும் பூர்த்தி பண்ணி போலாம். ஒன்னும் பயப்பட வேண்டாம். இதே மாதிரி பார்த்தா கை கொடுக்கிற நேரம் வந்துருச்சு. கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறேன். உஷாரா பொழைச்சுக்குவியா? நீ நினைச்சு பார்க்க முடியாம அடுத்த தடவை எப்படி கொடுங்க இந்த பட்டியல் எடுத்துறேன். சந்தோஷமாப்பா.
தொழில் பேங்க் தொழில் அமைச்சு கொடுத்த அதை விட பெரிய தொழில் எனக்கு வேணும். 1 லட்சம் ரூபாய் சம்பளத்துல எனக்கு அமைச்சு கொடுங்க கேட்டு நிக்கிறியா? இதுல 1000 இடைஞ்சல் வருமாயா? அத்தனை இடைஞ்சல் வந்தாலும் நீ என்னை நம்பி எழுது. புரிஞ்சுதா தாயி? வாங்கி கொடுத்தாரு. போதுமா? வாங்கி கொடுத்துறேன்னு இந்த குடும்ப ரீதியா சில குழப்பத்தை போட்டுட்டு நிக்கிறேன். இந்த குழப்பம் எல்லாம் வேணும்னே நடக்குதாயா? அவாண்ட பள்ளியில நடக்குது. நல்லா புத்தி மாத்திட்டு பாடம் கப்பிச்சு விட்டுலாம். இந்த ஆயாரும் சரி கூட பிறந்ததும் சரி கொஞ்சம் பொறுமையா போகணும். புரியுதா? போகிறோம். சங்ககிரி அடியா நாங்க கருப்பு நான் இருக்கிறோம். நீ எந்த ஒத்துழைப்பு குழப்பமெல்லாம் இல்லையா? நல்லா தகுதி பாரு. வியாபாரத்தை நல்லபடியா நடத்திட்டு இருக்கிறேன். இதே மாதிரி துணிஞ்சு நடத்து. இந்த பாத்து கற்பு போட்டு முத்திரப்பள்ள மறந்து கொடுத்துறாயா? புரிஞ்சுதா? அதே மாதிரி சொப்பனத்துல ஒண்ணு வந்து காமிச்சனா? என்ன காமிச்சேன்? தண்ணியில வர்ற மாதிரி நீ போய் தூக்கிட்ட மாதிரி உனக்கு சொப்பனத்துல வந்து ஒரு குறிப்பு காமிச்ச. ஆனா நீ வரமரத்தில் நார் வைக்கிறதுக்கு எங்க அப்பா கொடுத்துட்டாரு அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கிற. ஒரு குறை போட்டு கேட்டுட்டு இருக்கிறியப்பா. அந்த குறைய அப்ப நீ கொடுத்துருவாரு. அதுக்கு தான் குறிப்பு காமிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீ நினைச்சிட்டு அதல்லடா. அதல்ல. புரியுதா? இந்த தாயார் ஆதிசக்தியினுடைய விக்கிரகம் செய்தப்பா. புரியுதா? அதுல சில பேருக்கு மட்டும்தான் குறிப்பு. எல்லாரும் சேர்ந்தாலும் செய்யக்கூடாது. முதல்ல ஒருத்தருக்கு உத்தரவு கொடுத்தாச்சு. அதோட என்ன உன்னால முடிஞ்சதை கலந்து செஞ்சுட்டான். அதுக்காகத்தான் குளத்தை கையில வர்ற மாதிரி காமிச்சுனாயா? புரிஞ்சுதா? அது செஞ்சு நில கொண்டு நிக்கிற போது பாபு நிறைய கனி அடிச்சு பாக்கியத்தை கொடுத்துருவனப்பா. இது சத்தியமா. போதுமா? சரியா? பக்கத்திலேயே இடம் இருக்குதப்ப முடிச்சு கொடுத்துறேன். புரியுதா? பக்கத்திலேயே இடம் இருக்குது. சேதி பெருது விடாத பிடிச்சு போட்டு முடிச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி மத்ததையும் போட்டு குழப்பிட்டு நிக்க வேண்டாம். உடச்ச பேசிட்டா மறைச்சு பேசிட்டா ஜலம் அடுத்தவை ஓட்டுற போது நல்லா வருது, நான் ஓட்டுற போது கம்மியா வருது அப்படின்னு சொல்லி கேட்டு கட்டில போடுறாங்கப்பா. புரிஞ்சுதா? கட்டை இன்னைக்கு உடைச்சு போடலாம், கவலைப்பட வேண்டாம். கட்டை தரிச்சு போடுறோம், அள்ளி படியா வந்து போடுறோம், மற்ற வரைக்கும் கூட வந்து போதுமா? ஒரு கனியை நாளா சேப்பத்தை வச்சு எதிர்க்கு தெரியாம என்ன சுத்தி வந்து கொண்டு முக்கிச்சு. அடியா தேவாதி வேணுமா? தேவாதி கொண்டு வந்துடலாமாயா? ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். சில கடமுறையோட நடி தந்துடுறேன். அதே மாதிரி மனசுக்குள்ள எல்லாம் குழப்பம் போட்டு நிற்குது. குழப்பத்துக்கும் விட கொடுத்துடலாம். இந்த அமாவாசையிலிருந்து என்ன கூட வந்து நிக்கிறோம். தேவாதி உன்ற பெண் தேவாதியை பேச வைக்கிறேன்னு சொல்றேன். பேச மாட்டேங்குது, பேச வைக்கிறேன்னு சொல்றேன். ஒரு சாமி கட்டி போட்டாங்கடா. ஆனா ஒரு சாமி கட்டி போட்டாங்க. ஆகிய கிட்ட வந்து அது அப்படி இப்படி சொல்லி அந்த வேலை வாங்கிட்டாங்க. இங்க போயிடுறேன் அங்க போயிடுறேன்னு வந்து என்கிட்ட கேட்டுட்டு போட்டா இருக்கணும். நானே அமிச்சாருன்னு சொன்னேன். இப்போ வேலை அமிச்சாச்சா? வேலையை தாயி இது எவ்வளவு மதிப்பு மரியாதையா இருக்குது. ஓ பொழப்ப பாரு, உத்தரவு கொடுக்கறனாய போய் பொழப்ப பாரு. இதுலயே உனக்கு முன்னேற்றம். போதுமா? போதுமா? சந்தோஷமா? வரணும். அடியா பேசிட்டு இருந்த தேவாதி பேச மாட்டேங்குது. இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார எல்லாமே எல்லாத்துக்குமே எல்லாம் சாலையர்னா முளைஞ்சரிச்சு நிக்குது. வாய் பேச மாட்டேங்குது. தேவாதியினுடைய இல்லத்துல குறிப்பு நடக்க மாட்டேங்குது. அண்ணமாரு அலங்காரமா நின்னவீங்க இன்னைக்கு அலங்கோலமா அடங்கி நிக்கிறாங்கப்பா. பொட்டி மகனே கால சுத்திரவாபு கொத்தி வேடிக்கை பார்த்து இன்னைக்கு ஓராண்டு காலம் ஆகுதாயா? புரியுதா? ஓராண்டு காலமா அதுக்கு சம்பந்தப்பட்ட உனக்கு மட்டுமல்ல, சம்பந்தப்பட்ட அத்தனை பேர்த்துக்குமே சோதனை காலம் தான். புரியுதா? அவங்களுக்கு எந்த காரியமும் முன்னாள் நடக்காது. ஏவாதி அடக்கி போட்டாங்கப்பா. அந்த அடக்கத்தை என்ன பண்ணலாம் சொல்லு. தகுடு கிடந்தது. தகுடு 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 என்ன பண்ணலாம்? கட்டை உடைக்கிறதா அப்படியே விட்டுட்டா. வர்ற வாரம் கட்டை உடைக்கிறனாயா? கட்டை உடைச்சு தேவாதி விளையாட வச்சு பேச வச்சு தந்தார். போதுமா? போவரம்போ இந்தா போவரம்போ. தாயி தடுப்பாட்டத்தோட வந்து நிக்கிறியா? குடும்ப ரீதியாவும் தடுமாற்றம்,
இந்த கல்யாண காரியெல்லாம் நடக்கிறதுக்குள்ள எல்லாம் ஏகப்பட்ட சிக்கல் வந்து சேர்ந்துட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு நிக்கிறேன் இல்லையா தாயி. அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம், நான் கொண்டு வந்து சேர்த்துறேன்னாயா. அதே மாதிரி போ, இந்த காரியத்தை நல்லபடியா நடத்த போதுமா. போ வரம்போ ஒண்ணு பார்க்க போலாமா வேண்டாமான்னு கேட்டு வந்து நிக்கிறோம் இல்லையா. போ. அதே மாதிரி அடியா கல்யாண காரியம் பண்ணலாமா வேண்டாமா கரு அது நிக்க வச்சு பார்க்கலாம். அடியா ஒரு நாள் கல்யாணம் தவணையாயிட்டு வருது அப்படின்னு நினைச்சு நீ அங்கெல்லாம் பண்ணிட்டு கிடக்குற. ஆனா இப்போ ஒரு ஜாதகம் வந்திருக்கு, இந்த ஜாதகம் நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா. அதை நடத்திடலான்னு நீயும் முயற்சி பண்ணிட்டு இருக்க. ஆகாதாயா? ஆகாது ஆகாது வெள்ளப்பட்டு போய் வேற உத்தரவு காமிக்கிறாயா. இது வேண்டாம் போதுமா. போ. கொட்டு வந்து போட்ட போது என் பட்டியல இடையில கொடுத்து போட்டேன் இல்லையா. மருத்துவம் ஜெயிச்சுதா? எத்தனை மருத்துவத்துக்கு போனேன், எத்தனை மந்திரத்துக்கு போனேன், எத்தனை தேவாரி கையேந்தின, ஒரு பக்கம் காரி நடக்கல. கூட நீ நம்பி வந்து நீயே தஞ்சம்னு வந்து என் பட்டியல போட்டேன். எப்படி உட்கார வச்சு திரும்பாரு புரியுதா. இதே மாதிரி நம்பி நின்றுட்டு அப்படின்ட்டா அவன் நடையொட்டி இதே பட்டியல் நிறுத்தி காய்ப்படாயா. ஒண்ணு கலக்க வேண்டாம். நீ அப்படி விட்டு பிடிச்ச அப்படின்னா நீ நம்ப கூடாது. எப்படி நான் நடையோட்டி தர்றேன்னு உனக்கு உத்தரவு கொடுத்துட்டேன் புரிஞ்சுதா. ஏஜேன்னு இவ்வளவோ மாற்றம் கொடுத்தாச்சு. நடையோட்டி தங்கத்தை கொண்டு இதே பட்டியல் நிறுத்தினாயா. ஒண்ணு கலங்க வேண்டாம். அதே மாதிரி இல்லத்துக்குள்ளார இருக்கிற அத்தனை கெட்ட சோடையும் அனுப்பிச்சாச்சு. இனிமேல் உங்க குழப்ப பார்க்கும் புரியுதா. வரும்போ ஒரு தேய்ச்சி தனி பார்த்துட்டு பூமி ஒன்று விற்பனை ஆகோனே அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா தாயி. கொஞ்சம் எல்லாம் தாமசமா நிக்குது. இது நல்லபடியா வித்து அரண்மனை கட்டிடுவோம் இல்லையா. கட்டிடலாமாயா, ஒன்னும் பயப்பட வேண்டாம். வேலை வருதாயா முடிச்சு கொடுத்தா போதுமா. ஐயா அங்க கர்ப்ப போட்டியில நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நிக்கிறனோ அதே மாதிரி ஒரு வட்டி ஊசி முனை மேல நிக்குதே. காரியம் வியாபாரமாயி போச்சப்பா இல்லையா. காரியம் வியாபாரமாயி இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்குது. இதை ஒண்ணு சேர்த்து கொடுத்து என் பட்டியல வாழ வச்சு குடும்பம் கேட்டு நிக்கிறியா இல்லையா. மாட ஒரு பக்கம் கண்ட ஒரு பக்கமா தேசாவரம் போயிடுதப்பா இல்லையா. சொல் பேச்சு கேப்பார் பேச்சு இன்னைக்கெல்லாம் கேட்டு பட்டியை கெடுத்து போட்டாங்க இல்லையா. அதுல இருந்து மீட்டு வாழ வச்சு என் பட்டிய மேல்மை கொண்டு கூட வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். கொண்டு கைப்பற்றி எல்லாம் அது போக வருமான ரீதியாவும் சரி இல்ல ரீதியாவும் சரி நீங்க நிம்மதி இல்லாத நிக்கிறப்பா இல்லையா. மொத்தத்துல ஆளாம் மனமாட்ட தலைஞ்சிருந்த பட்டி இன்னைக்கு அடக்கி ஒடுக்கி இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேலாச்சு. இந்த 6 மாச காலத்துல வாழ்வா சாவான் வந்து நிற்கும் இல்லையா. பயப்பட வேண்டாமப்பா. கட்டை உடைச்சு உன்ற பட்டிய பால் போல பெருக்கி பாலான்னு நிர்பத்து கொடுத்து கொண்டு வந்து ஒப்படைக்கிறனாயா போதுமா. ஒண்ணு பயப்பட வேண்டாம். எவ்வாறு கட்ட உடைக்கிறேன் நல்ல செய்தி வந்து பிடிச்சிடும். போகிறோம் சொன்னது ரசமா போகிறோம்.